சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. நம்ம நிறைய பேர் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டோம். விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஹிந்துவாக இருந்து வேறு மதத்திற்கு மாறியவர்கள் அரசு வேலைகளுக்காக எஸ்சி சான்றிதழை பெறுவது மிகப்பெரிய ஒரு மோசடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷன்ங்கிற விஷயம் நிறைய பேருக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்திருக்கு, நிறைய பேருக்கு ஒரு சாபமாக இருந்திருக்கு. ஒருவேளை அம்பேத்கர் இன்னைக்கு இருந்திருந்தார் அப்படின்னா, ஜாதியலின் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுப்பதை விட்டுவிட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான ரிசர்வேஷனை கொடுப்பதை அவர் முன்னிறுத்தி இருப்பார். இதை நம்ம எங்க இருந்து பார்க்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்ல மலைவாசி மக்கள் ஷெட்யூல்டு ட்ரைப் காஸ்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இவர்கள்லாம் நிறைய பேர் நல்ல நிலையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அரசு அதிகாரிகளாக, கலெக்டராக, ஒரு போலீஸாக நிறைய பேர் நல்ல நிலையில இருக்காங்க. சோ இவர்களுடைய ரிசர்வேஷனை அந்த கீழே இருக்க அந்த அடித்தட்டு மக்களுக்கு, இன்னும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதை அம்பேத்கரே இன்னைக்கு விரும்பியிருப்பாரு. இதை நான் கூட சொல்லல, இதை இந்தியாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி பார்லிமெண்ட்ல சொன்ன ஒரு விஷயம். இப்ப இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புதுச்சேரியை சேர்ந்த செல்வராணி அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு கிறிஸ்துவர், பிறப்பால ஒரு கிறிஸ்துவர். அது எப்படின்னா, அவங்க அம்மா கிறிஸ்துவர், அப்பா ஹிந்து மதத்தில் உள்ள வள்ளுவர் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர், எஸ்சி பிரிவை சேர்ந்தவர். ஆனா பின்னாளில் அவங்க அப்பாவும் கிறிஸ்துவராக மாறி உள்ளார். இந்த பெண் பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்தே கிறிஸ்துவராக வளர்ந்த ஒரு பெண், ஞானஸ்தானம் பெற்று சர்ச்சில முறைப்படி வளர்ந்த ஒரு பெண்ணு தான். ஆனா இவங்க இப்ப புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலை எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பதவிக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு எஸ்சி சர்டிபிகேட் வேணும், எங்க அப்பா எஸ்சியா இருந்தாரு, நான் மீண்டும் ஹிந்து மதத்திற்கு மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அவங்க எஸ்சி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க, ஷெட்யூல்டு காஸ்ட் உண்டான சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. அதற்கு அங்கிருந்து அரசு அதிகாரிகள் முழுவதும் மறுத்துட்டாங்க, உங்களுக்கு சர்டிபிகேட் தர முடியாதுமா அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஹைகோர்ட்ல என்ன மாதிரி தீர்ப்பு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசு அதிகாரிகள் கொடுத்த அந்த ஒரு வாக்குமூலம் செல்லும், நீங்கள் இன்னும் கிறிஸ்துவராக தான் தொடர்கிறீர்கள், நிச்சயமாக உங்களுக்கு இந்த சான்றிதழ் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சோ இதை இவங்க சும்மா விட்டுருக்கலாம், இவர்கள் இதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பா மாற்றுவதற்காகவே இந்த வேலை நடந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த ஒரு விஷயத்தை அந்த பெண்மணி எடுத்து போறாங்க. எடுத்துட்டு போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல மிக தெளிவாக இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் அந்த வரிகள் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதுல என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையே நேரடியாக படிக்கிறேன். மனுதாரரின் தந்தை ஹிந்து எஸ்சி பிரிவை சேர்ந்தவர், ஆனால் பின்னர் கிறிஸ்துவராக மாறியுள்ளார். தாய் கிறிஸ்துவர், மனுதாரர் குழந்தையிலேயே ஞானஸ்நானம் செய்யப்பட்ட கிறிஸ்துவர். அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தானும் தன் குடும்பமும் ஹிந்து என்றும் ஹிந்து மதத்தை பின்பற்றுவதாகவும் கூறுகிறார். இதை ஏற்க முடியாது. மனுதாரர் பிறப்பு, வளர்ப்பு எல்லாமே கிறிஸ்துவ முறைப்படி நடந்துள்ளது தெளிவாகிறது. அவர் ஹிந்துவாக மாறியதற்கான ஆவணத்தையும் காட்ட இயலவில்லை. ஹிந்துவாக மாறியது தொடர்பாக எந்த ஒரு நிகழ்ச்சியோ வள்ளுவர் ஜாதியினர் அவரை மீண்டும் ஏற்றதற்கான எந்த ஒரு ஆவணத்தையோ காட்டவில்லை. இன்றும் அவர் சர்ச்சுகளுக்கு செல்லுகிறார், கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் என்பதற்காக ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஒரு மதத்தின் கொள்கைகள், கோட்பாடுகள், அதன் ஆன்மீக சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு எவரும் அந்த மதத்திற்கு மாறலாம், அது அவரின் உரிமை. ஆனால் வேலை வாய்ப்பு போன்ற ஆதாயங்கள் அடைவதற்காக மதம் மாறுவதை ஏற்க முடியாது. ஹிந்து மதத்தை பின்பற்றுவதாக சொல்வதால் மட்டும் அவர் ஹிந்துவாகிவிட முடியாது. இத்தனை ஆண்டு காலமாக கிறிஸ்துவராக இருந்துவிட்டு தற்போது இடஒதுக்கீடு பலனை அடைவதற்காக ஹிந்துவாக வாழ்வதாக கூறுவது இடஒதுக்கீடு வழங்குவதன் நோக்கத்தை முறியடித்துவிடும். பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. எனவே அதை பெறுவதற்காக மதம் மாறியதாக கூறுவது அரசியல் அமைப்பு மோசடி செய்வதாக அமையும். அதனால் இவருடைய மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதே தானே திருப்பி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்புகளை வழங்கிவிட்டால் அது நாடு முழுவதும் அந்த தீர்ப்பு தான் பின்பற்றப்படும் அப்படிங்கிறது நமக்கு மறைமுகமாக தெரிந்த ஒரு விஷயம். சோ இந்த விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே அவர்கள் கிறிஸ்துவராகவோ இல்ல ஒரு முஸ்லீமாகவோ மாறிவிட்டார்கள் அப்படின்னா அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதான்னு சொல்லி கேட்காதீங்க. அவர்களுக்கு சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடுகளை இந்த அரசாங்கம் வழங்கி கொண்டுதான் இருக்குது. சோ சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடுகளையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் ஷெட்யூல்டு காஸ்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய, ஷெட்யூல்டு ட்ரைபுகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இடஒதுக்கீடும் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவர்களுடைய ஒரு உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயல். சோ முக்கியமா நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினால மதம் மாறுவதற்கு தப்பு அப்படின்னு சொல்லல, அது அவர்களுடைய சுய விருப்பம். ஆனால் இது சட்டத்தை உடைக்கக்கூடிய செயல். சட்டத்துல எங்கேயாவது ஓட்டா இருக்குமா, அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு செயல். சோ அவரவர்களுடைய இடஒதுக்கீடு அவரவர்களுக்கு கிடைக்கணும். எங்களுடைய கருத்து இதுல என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாடு கூடிய சீக்கிரம் காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கறதை தாண்டி அவர்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு உண்டான ரிசர்வேஷனை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசாங்கம் எடுக்கும். எதிர்கால இந்தியா அப்படிதான் அதை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பமாக இருக்கு. சோ நாடு அந்த முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இது நிச்சயமாக ஒரு காலம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கறத உங்களை மாதிரியே நானும் நம்புறேன்.